கண்ணன் கண்ணன் அடுத்த முறை நம்ம சத்தியம் தொலைக்காட்சி டெல்லியில ஒரு பிரான்ச்ச பண்ணி சத்தியம் தொலைக்காட்சி டெல்லின்னு சரி அங்க இருந்து கருத்து கணிப்பு சொன்னா ரொம்ப நல்லா அமையும். சரி சார், நன்றி சார். உங்களோட ஏன்னா, ஆலோசனைக்கு வந்து இல்ல நன்றி. இல்ல சார், நிச்சயமா நடக்கும். உங்க சரி சார். டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். நான் அதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி இப்ப சார். நீங்க 2 கேள்வி கேட்டீங்க, நான் கிராஸ் பண்ணி பதில் சொல்றேன். சரி அவர் தம்பிமுன் அன்சாரி என்னோட பிரதர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். நீங்க பீகார் தான் நம்மள மாத்திருச்சு. ம். பீகார்ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ம். பீகாரை பொறுத்த வரைக்கும் 17% தான் இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி. ஆமா அந்த ஆமா. பீகார் தான் இப்ப வந்து திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. ஏன்னு புரியல, எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ம். பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பீகார் தான் மாத்தி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா அது காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னார். சரி. பீகார்ல இப்படி ஒரு சேஞ்சஸ் வர்றதே புரியல. அப்படி வந்திருந்தா இந்த இந்த இழுபறி இல்லாம போயிருந்திருக்கும். உண்மைதான். ஆமா. ஒரு அரசியல் கருத்து கணிப்பு. ரெண்டாவது, கர்நாடகாவை பத்தி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். சரி. எனக்கு கர்நாடகா உள்ளேயும் புறமும் எல்லா விஷயமும் தெரியும். ம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால ம். பிலோ பவர்ட்டி பீப்புளுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் 2000 rupees கொடுத்துட்டு, ம். அதோட மாத்திரம் இல்லாம மகளிருக்கு ஸ்டேட் பூரா ஃப்ரீயா சர்வீஸ், ஃப்ரீயா பஸ்ல போய்க்கலாம். ம். இப்படி சில ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ம். இங்க கர்நாடகாவில வர முடியல அப்படின்ற ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். காங்கிரஸ் கட்சிக்குள்ள இங்க பிரிவினை, குழப்பம். இந்த தேர்தல சரியா அவங்க வேலை செய்யல. ஓ. இதுதான் உண்மை. உங்களுக்கு சொல்லும் சத்தியம். சரி சரி. காங்கிரஸ் தோற்றதற்கு ஆஹா. கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தான் காரணமே தவிர அங்க மக்கள். சித்தராமையா டி.கே. சிவகுமார் இடையே அந்த ஒருங்கிணைப்பு இல்ல. இப்ப நீங்க புரிஞ்ச விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ம். நீங்க இது மாதிரி ஒரு சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் அங்க போயிட்டே இருக்கு. இந்த தவறுகள் இங்க நடந்திருக்கு. ஆகவே இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவுகள் வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கையிலேயே தன்னிச்சையா அதிகாரத்தை கையிலே கொடுத்து அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் இந்த நாட்டுன்ற நிலைமை மாறி, ஈக்குவலா இப்போ ஆப்போசிஷன் ரூலிங் யார் யாருக்கு ஆட்சி அமைச்சாலும் அந்த பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்திய நாட்டு மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த ராமரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ராமர் ரொம்ப நீட்டா ஒரு இதை கொடுத்துட்டார், உத்தரவு போட்டார் ராமர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜேடியு கிட்ட போங்க, அவங்கதான் முடிவு பண்ணணும், இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு போய் நில்லுங்கன்னு சொல்லி இப்ப ஒரு உத்தரவு போட்டாரு ராமர். இப்ப ராமர் முடிவு அதுதான் ஆயிட்டு இருக்கு. இப்ப 2 பேர்கிட்ட போய் கை கட்டிட்டு கட்சிகள் நிக்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்கு. இதுதான் ராமர் கொடுத்த முடிவு. கண்ணன்